அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று அல்லாஹ் தேர்ந்தெடுத்த குர்ஆனின் வாரிசுகளைப் பற்றியும் மறுமையில் அவர்களுடைய நிலைமையை பற்றியுமான விளக்கத்தை காணப்போகிறோம். இது சூரா அல்-ஃபத்ஹில் வசனம் 29 35 வரை இடம்பெற்றுள்ளது. இதில் அல்லாஹ் தேர்ந்தெடுத்த வாரிசுகள் 3 வகைப்படுத்தப்பட்டுள்ளனர். முதலாவது வகையினர் தமக்கு தாமே தீங்கிழைத்துக் கொண்டவர்கள். இவர் யாவரெனில் தங்களது கடமையை சரிவர செய்யாதவர்கள் மற்றும் தடை செய்யப்பட்டவற்றை செய்பவர்கள் மற்றும் நன்மையான காரியங்களிலிருந்து தள்ளி நிற்பவர்கள். இரண்டாவது வகையினர் நடுநிலையினர். இவர்கள் தங்களது கடமையை சரிவர செய்பவர்கள் மற்றும் தடை செய்யப்பட்டவற்றிலிருந்து தள்ளி நிற்பவர்கள், ஆனால் நன்மையான காரியங்களிலிருந்து தள்ளி நிற்பவர்கள். மூன்றாவது வகையினர் நன்மையில் முந்திக் கொண்டவர்கள் மற்றும் தங்களது கடமையை சரிவர செய்பவர்கள், தடை செய்யப்பட்டவர்களிலிருந்து தள்ளி நிற்பவர்கள். மறுமையில் இவர்களின் நிலைமையை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். தமக்கு தாமே தீங்கிழைத்துக் கொண்டவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிபாரிசின் பேரில் சொர்க்கத்தில் நுழைவதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கும். அதுபோல நடுநிலையாளர்களுக்கு சிறிய கணக்கு வழக்குகள் உண்டு, ஆனால் அவர்கள் அல்லாஹ்வின் கருணையினால் சொர்க்கத்தில் நுழையும் வாய்ப்புகள் இருக்கும். கடைசி பிரிவினர்களுக்கு எந்த ஒரு கேள்வி கணக்குகளும் இருக்காது. அவர்கள் நேரடியாக சொர்க்கத்தில் நுழைவதற்கான வாய்ப்புகளை பெறுவர். இவ்வாறு அல்லாஹ்வினுடைய கருணையாலும் மன்னிப்பாலும் அருளாலும் சொர்க்கத்தில் நுழைந்தவர்களுக்கு தங்கத்தாலான காப்புகளும் மற்றும் முத்துகளான அணிகலன்களும் அணிவிக்கப்படும். இது அவர்களுடைய உழு சென்று செய்யும் இடம் வரை அவர்களுக்கு அணிவிக்கப்படும். அதுபோல அங்கு அவர்களுக்கு பட்டாடான ஆடைகள் அணிவிக்கப்படும். பட்டாடான ஆடைகளை குறித்து சூரத்துல் ஃபத்ஹில் வசனம் 33 جنات عدن يدخلونها يحلون فيها من أساور من ذهب ولؤلؤا ولباسهم فيها حرير. இவ்வுலகில் பட்டு அணிந்தவர் மறுமையை அதை அணிய மாட்டார். அது இவ்வுலகில் அவர்களுக்கானது, மறுமையில் உங்களுக்கானது. இவ்வாறு அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். இவ்வாறு மறுமையில் நுழைந்த அடியார்களுக்கு அங்கு பரிபூரணமான அமைதியும் நிரந்தர ஓய்வும் அளிக்கப்படும். அதுபோல அவர்கள் கொண்டிருந்த மறுமை குறித்தான அச்சமும் கவலையும் துக்கமும் போன்றவையும் அவற்றிலிருந்து அவர்களுக்கு விலக்கு அளிக்கப்படும். அவர்கள் கொண்டிருந்த சோர்வும் நீக்கப்பட்டு அவர்கள் புத்துணர்ச்சி பெறுவர். அல்லாஹு தஆலா இதுபோல மறுமையில் நுழையும் பாக்கியத்தை நமது குடும்பத்தார்களுக்கும் நமக்கும் அருள்வானாக என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.